திக்குவாயை எப்படி டாக்டர் நம்ம சரி பண்ணுறது? இப்போ திக்குவாயை சரிப்படுத்துறது அப்படின்றது எப்படின்னா, முதல்ல இந்த திக்குவாய் உண்மையான்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் நிறையா சமயத்தில் ஒரு குழந்தைகிட்ட கூட்டிகிட்டு வரும்போது அது திக்குவாயாகவே இருக்காது. இன்னும் சில பேர் இப்போல்லாம் ரொம்ப ஆர்வமுள்ள பெற்றோர்கள் சாதாரணமாக பேசுகிற மழலையே திக்குவாயின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சாதாரணமாக குழந்தைங்க பேசும்போது ஏற்படும் சிறு சிறு தயக்கங்களை கூட திக்குவாயின்னு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் திக்குவாயான்னு அதை உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது உடலியல் காரணங்கள் இருக்கா? இப்போ ரைட் லெஃப்ட் டிஸ்ஓரியன்டேஷன், வலது கையா இடது கையா, அதை ஏதாவது மாற்ற முயற்சிக்கிறாங்களா, இல்லை நாக்கில் ஏதாவது கோளாறு இருக்குதா, நரம்பில் கோளாறு இருக்கா, இதெல்லாம் ரூல் அவுட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, இது திக்கு தான் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி இந்த திக்குதெல்லாம் என்ன, ஒரு குறிப்பிட்ட வார்த்தையா, குறிப்பிட்ட மொழியா, குறிப்பிட்ட அர்த்தமா, குறிப்பிட்ட இடமா, குறிப்பிட்ட பொருளா அப்படின்னு சொல்லி அதை பகுத்து பார்த்துக்கணும். இது அந்நியில் அந்த குழந்தைக்கு திக்குவாயி பதட்டத்தினால வருதா, பதட்டத்தோடு கூடிய திட்டுவாயா, பதட்டத்தினால் திக்குவாயா, இல்லை திக்குவாயினால் பதட்டமா அப்படின்றத பகுத்து பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு முதல்ல பதட்டம் இருந்துச்சுன்னா பதட்டத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். இதை எடுத்து முடித்த பிறகு பதட்டத்தை எடுக்கிறதுக்கு மருந்துகள் இருக்கின்றன, மாத்திரைகள் இருக்கின்றன, இல்லை பழக்க மாற்று வைத்தியம் பிஹேவியர் தெரப்பி இருக்குது, ரிலாக்ஸேஷன் பண்ணுறது. ஸோ முதல்ல அந்த குழந்தைகிட்ட பதட்டத்தை எடுத்துடணும். பதட்டம் நீங்கின பிறகு அந்த குழந்தைக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும். முதல்ல அந்த குழந்தைக்கு உணர வைக்க வேண்டியதே என்னென்னா, அந்த குழந்தை சராசரியாக யதார்த்தமாக கேஷுவலாக ரொம்ப சகஜமாக பேச முயற்சி பண்ணணும். இம்ப்ரெசிவாக நான் திக்காமல் பேசணும் அப்படின்னு முயற்சியே பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் திக்காமல் பேசணும்னு முயற்சி பண்ணும்போதே என்ன ஆகுது, அழகாக அந்த குழந்தை திக்கணுன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே திக்கிறதுல கவனம் செலுத்துறதை நிறுத்தணும். நீங்கள் ஆரம்ப காலங்களில் பார்த்தீங்கன்னா திக்குவாய்க்கு நம்ம ஊரில் சொல்கிற வைத்தியம் என்ன, பாடும்போது திக்காது, இல்லை வாயில் கூழாங்கல் போட்டுக்கிட்டு பேசுனா திக்காது, இப்படி தான் சொல்லுவாங்க. அதாவது கூழாங்கல்ல போட்டுக்கிட்டு நீங்கள் பேச முற்படும்போது நீங்கள் பேசணுன்றதை விட கூழாங்கல்ல முழுங்கிடக்கூடாதுன்றதுல கவனம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் கவனம் பேசுறதுல இருந்து கூழாங்கல்லுக்கு போயிடுது. கூழாங்கல்ல முழுங்கிட்டோம்னா ஏதோ ஆகிடும், அதனால் நம்ம கூழாங்கல்ல முழுங்காமல் பார்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டு பேசும்போது பேச்சு மேலே இருக்கிற கவனம் போயிடுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்க வேண்டியது, அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் திக்காமல் பேசணும்னு அந்த குழந்தை முதல்ல முயற்சி பண்ணவே கூடாது. நான் தயங்காமல் பேசணுன்னே முயற்சி பண்ணக்கூடாது. அடுத்தது எப்படியாவது இந்த வார்த்தையை பேசணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. நான் பேசணும், அது ஒன்று மட்டுமே அந்த குழந்தைக்கு உறுதி பண்ணிட்டா போதும். நான் சகஜமாக பேசும்போது எந்த விதமான வித்தியாசங்களும் என்கிட்ட கிடையாது, எந்த விதமான பதட்டங்களும் கிடையாது. நான் திக்கி பேசினாதான் என்ன, தப்பாக பேசினாதான் என்ன, திருத்தமாக பேசாட்டி என்ன, இந்த மாதிரி ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த குழந்தைக்கு ஊட்டணும். அந்த மாதிரி திக்காமல் தயங்காமல் பேசும்போது அதை ஊக்குவிச்சு, அதாவது நீங்கள் எது ஒன்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது முக்கியத்துவம் பெறும், அது பலம் பெறும், அது வளரும். நீங்கள் திக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது முக்கியத்துவம் பெறும், அது வளரும், அது பலம் பெறும். ஸோ நீங்கள் திக்காமல் இருக்கணுன்ற முயற்சியை விட நான் பேசணுன்ற முயற்சி, புரியுதுங்களா, அங்கேருந்து அப்படியே அது ஷிஃப்ட் ஆகி போயிடுது உங்கள் கான்சன்ட்ரேஷன். இதை பண்ணிட்டீங்கன்னா சரியாக போயிடும். இப்போ இதுக்கு பலவிதமான வைத்திய முறைகள் இருக்குது. இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க ஹிப்னோசிஸ், மனோவசிய முறையில் இது சரி பண்ணுறது. நீங்கள் ஹிப்னோடைஸ் பண்ணி உனக்கு திக்கு கிடையாது, உன்னால் சகஜமாக பேச முடியும், சரளமாக பேச முடியும், நீ நல்லா பேசுன்றதை அவனை ஆழ் மனத்துக்கு கொண்டு போய் அவனுக்கு உறுதிப்படுத்தும் போது அவன் சகலமாக பேசுகிறான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லித்தராங்க, பழக்க சிகிச்சைகள், ஸ்பீச் தெரப்பின்னு பண்ணுறாங்க. அதில் என்ன, நீ திக்கியே பேசு. நீங்கள் திக்காமல் பேசணும்னு முயற்சி பண்ணும்போது திக்கு வருது, நீங்கள் திக்கி பேசணும்னு முயற்சி பண்ணும்போது திக்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி கவனத்தை தான் மாற்றுறோம். நீங்கள் திக்குதலுக்கு கொடுக்குற முக்கியத்துவமும் அது பெரும் ஒரு முக்கியத்துவத்தையும் இழந்துருச்சுனாலே திக்குதல் வரவே வராது.
அடுத்தது, நீங்கள் இன்னைக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் திக்குதலுக்குன்னு பண்ணுறீங்க, பண்ண உடனே வாழ்நாள் முழுக்க எனக்கு இது வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு தடவை போய் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போனோம்னா 3 நாள் திக்காமல் இருப்போம், 4வது நாள் வரும், உடனே ஃபங்காயி ஆகா எனக்கு திக்கு வந்துடுச்சு, அதனால் என்ன 3 நாள் பேசாமல் இருந்தோமே, இன்னைக்கு 1 நாள் தானே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்துக்கணும். அடுத்தது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழிச்சு 2 ஒரு திக்குதல் வரும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு திக்குதல் வரும். அதனால ஒரு தடவை போயிடுச்சுன்னா எப்பயுமே போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. பட் வந்துடுச்சுன்னா உடனே ஃபங்க் ஆகிடக்கூடாது, அதை உறுதிப்படுத்திடக்கூடாது. நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் பதட்டப்பட்டு பயப்பட்டு பழக்கப்படுத்திருந்தீங்கன்னா அது நிச்சயம் உறுதிப்பட்டு பின்னாலேயும் ஒரு பதட்டமோ பயமான சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே திக்குதல் மருந்து மூலமாக குணப்படுத்தவே முடியாது. பதட்டம் இருந்துச்சுன்னா அந்த மருந்து கொடுத்து பதட்டத்தை எடுத்துட்டு திக்குதலுக்கு பண்ணணும். திக்குதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்க நீங்க கத்துக்கணும். நான் திக்காம இருக்கணும்னு முயற்சி பண்ணவே கூடாது. திக்குனா என்ன, நான் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிடணும். அப்போ உங்களுக்கு பதட்டமோ பயமோ இம்ப்ரெஸ் பண்ணணும், மற்றவங்களுக்குள்ள ஒரு அப்ரிசியேஷன் வாங்கணும்னு நினைக்க வேண்டியது கிடையாது. அதனால தான் நீங்கள் பேசுனா திக்கிறவங்க பாடுனா திக்கிறது. ஏன்னா அவன் கவனம் பாட்டில் போயிடுது, ஸோ திக்கிறது இல்லை. ஸோ உங்கள் கவனத்தை அதிலிருந்து எடுக்கிறதுக்கு கற்றுக்கணும். இதை நீங்களாக கற்றுக்க முடியாது, இதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் சிகிச்சை முறைன்னு பேர்.